உங்ககிட்ட ஒரு கப்பு பாசிப்பருப்பு இருந்துச்சுன்னா டீ டைமுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க பாசிப்பருப்பு கிள்ளு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்கள் ஷைஜிஸ் கிச்சன் டைரி சேனல்ஸ் வீடியோவை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அது 2 தண்ணி கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாசிப்பருப்பை ஒரு ஜாருக்கு மாற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பு அரைக்கும் போது தண்ணியெல்லாம் சேர்க்கண்டா. பாசிப்பருப்பு அரைக்கும் போது தண்ணி சேர்க்கலைனாலும் அது தண்ணி சேர்த்தது மாதிரி தான் இருக்கும். அரைச்ச பாசிப்பருப்பு மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அரைக்காத பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மாவில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம பாசிப்பருப்பை ஊற வச்சு அரைச்சதுனால வடை மாதிரி தட்ட முடியாது. அதனால தான் கிள்ளு வடை செய்கிறோம். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியில் கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. ஒரு பேட்சுக்கு 5 வடை போட்டு நான் ஃப்ரை பண்ணேன். நம்ம வடை போடும்போது அது கொஞ்சம் ஒட்டி தான் இருக்கும். அதை பிரிச்சுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ரை ஆனாலே அது பிரிஞ்சு வந்துடும். ஈவனாக ஃப்ரை ஆக அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் பேட்சாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீ டைம் ஸ்நாக்ஸ் பாசிப்பருப்பு கிள்ளு வடை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ரெசிபி கேட்டாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.